ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லி இலையும் வச்சு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. எல்லாத்துக்குமே இது வந்து பொருத்தமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1.25 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து நான் வந்து 4 பேர்த்துக்கு அளவாக செஞ்சுருக்கேன். அதனால் வந்து குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 2 பேர்த்துக்கு செய்கிற அப்படின்னா இன்னும் பருப்புகளோட அளவு வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். லேசாக வறுத்து விட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா 1.25 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாங்க. பீனட்டு அது வந்து எடுத்துக்குவோம். நீங்கள் நிலக்கடலை சேர்த்து இந்த சட்னி செய்யும்போது சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து திக்காகவும் இருக்கும். பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுடலாம். பருப்பு வந்து கருகிடாமல் வறுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துற அப்படின்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்யலாம். காஞ்ச மிளகாய் மட்டும் கூட தனியாக சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுருவோம். மிளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி கூடயே சேர்ந்து நல்லா வதங்கிடும். அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுருவோம். இதே கடாயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் மல்லி இலை, புதினா இலையும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, அதே அளவில் புதினா இலை சேர்த்துக்குவோம். பார்த்திங்கன்னா நான் வந்து இது கூட பீர்க்கங்காய் தோலை வந்து சீவி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துருவோம். பாருங்கள், நான் வந்து லேசாக சீவி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு தோல் வந்து லேசாக தான் இருக்குது. அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுடலாங்க. 2 நிமிஷம் வறுத்திங்கனாலே இந்த மல்லி இலை, புதினா இலை, பீர்க்கங்காய் தோல் எல்லாம் வந்து நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டு வந்துருக்குன்னு. இது கூட வந்து நம்ம இனி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி பீஸாக சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாம் வதக்கி ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இது இப்படி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப ஈஸி. தினமும் ஒரே மாதிரி சட்னி செய்யறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சட்னியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொட்டிடலாம். 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாங்க. இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.